வடக்கு காசாவில் உயிரோடு வந்த மிக முக்கியமான ஹமாஸின் படை தளபதியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் சாட்சியங்களும். விருந்துக்கு தயாராகும் சவுதி அரேபியா. சிரியாவை இனரீதியாக பிரிக்கப் போகும் நெட்டன்யாகுவும் டொனால்ட் ட்ரம்பும். ரஷ்ய தளபதியிடம் நிபந்தனைகளை விதித்த தம்பி ஜூலானி. அமெரிக்க இராணுவ தளத்தினை கொள்ளையடித்த கொள்ளையர்கள். ஐந்து நாட்களாக தொடரும் அமெரிக்காவின் காட்டு தீயானது யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி வருகின்றது. இந்த 5 நாட்களுக்குள் லாஸ் ஏஞ்சல்ஸின் 30,000க்கும் அதிகமான ஏக்கர் பிரதேசங்கள் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டுவிட்டன. மேலும் இந்த காட்டு தீ ஆரம்பித்த பிரதேசங்களிலே 90% தீயானது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இருப்பினும் குறித்த பிரதேசங்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டதற்கு பிறகு இந்த தீயானது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் இந்த தீயானது தெற்கு பிரதேசமான பிரென்ச்வுட் பிரதேசத்திலும் முழுமையாக பரவியுள்ளது. தற்போது பிரென்ச்வுட் பிரதேசத்திலே பரவியிருக்கக்கூடிய தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதனால் பிரென்ச்வுட் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ச்சியாக இடம்பெயர்ந்து வருகின்றார்கள். மேலும் பிரென்ச்வுட் பிரதேசத்திலே தீ பரவல் அதிகரிக்குமாக இருந்தால் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய இழப்புகள் ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாகவே அமைந்திருக்கும் என்றும் அமெரிக்க ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஏனென்றால் பிரென்ச்வுட் பிரதேசம் தான் மிகப்பெரிய பணக்காரர்கள் வாழக்கூடிய பிரதேசமாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்களும் இழக்கப்படும். இதனால் தற்போது பிரென்ச்வுட் பிரதேசத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தீயை கட்டுப்படுத்துவதற்காக அமெரிக்காவினுடைய மத்திய அரசு எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. இருப்பினும் காலநிலையானது இந்த தீ பரவலுக்கு சாதகமாகவே அமைந்துள்ளது. இன்று காலையிலிருந்து குறித்த பிரதேசங்களிலே புயல் காற்று வீசுவதற்கு ஆரம்பித்துள்ளது. இந்த புயல் காற்றினுடைய வேகம் அதிகரித்திருப்பதனால் குறித்த பிரதேசங்களிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தீயை முழுமையாக கட்டுப்படுத்தவே முடியாது என அமெரிக்க புவியியல் ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அதே போன்று இந்த காட்டு தீயால் 24 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இருப்பினும் இந்த காட்டு தீயினுடைய பேரழிவால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையானது 100க்கும் அதிகமானதாகவே அமைந்திருக்கும் என்றும் அமெரிக்காவின் மத்திய அரசானது உண்மையான இழப்புகளை முழுமையாக மறைத்து வருகின்றது என்றும் அமெரிக்காவின் சமூக செயற்பாட்டாளர்கள் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்கள். பாதிக்கப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்கு நிவாரணங்களை குறைவாக வழங்குவதற்காகவும் சர்வதேச ரீதியில் இந்த காட்டு தீயினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிரிழப்புகளை மூடி மறைப்பதற்கு அமெரிக்க அரசு எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அத்தோடு இந்த காட்டுத்தீயின் பேரிழப்புகளுக்கு மத்தியில் அமெரிக்க கொள்ளையர்களுடைய ஆதிக்கமும் அதிகரித்து வருகின்றது. குறித்த பிரதேசங்களுக்குள்ளே ஊடுருவி இருக்கக்கூடிய கொள்ளையர்கள் அமெரிக்க இராணுவ தளத்தினையும் கொள்ளையடித்துள்ளார்கள். அமெரிக்க இராணுவ தளத்தில் இருக்கக்கூடிய 4க்கும் அதிகமான ஜீப் வண்டிகளையும் இன்னும் ஏனைய இராணுவ தளவாடங்களையும் ஆயுதங்களையும் தோற்றாக்களையும் இவர்கள் கொள்ளையடித்துள்ளார்கள். இவ்வாறு கொள்ளையடிக்கப்பட்ட ஆயுதங்களும் இராணுவ உபகரணங்களும் ஆயுத படைகளுக்கு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்காவின் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஒரு சில கொள்ளையர்கள் அமெரிக்காவின் பாதுகாப்பு படையினால் கைது செய்யப்பட்டிருந்தாலும் அதிகளவான கொள்ளையர்களையும் கொள்ளை சம்பவங்களையும் தடுத்து நிறுத்த முடியவில்லை என்றும் அமெரிக்க ஊடகங்களும் சுட்டிக்காட்டியுள்ளன. அடுத்து ஈராக்கின் ஹம்ரின் மலை பிரதேசத்திலே மறைந்திருந்த ISIS பயங்கரவாதிகளுடைய மிக முக்கியமான தலைமைகளையும் 20க்கும் அதிகமான ISIS பயங்கரவாதிகளையும் அவர்களுடைய கட்டளை தளங்களையும் ஈராக்கினுடைய அரசு இராணுவமும் PMF படைகளும் ஒன்றிணைந்து கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். இந்த அதிரடியான தரமான தாக்குதல்களின் விளைவாக ஹம்ரின் மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ISIS பயங்கரவாதிகளும் முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈராக்கிலே ISIS பயங்கரவாதிகள் மீண்டும் அணிதிரட்டல்களை ஆரம்பித்திருந்தார்கள். ஈராக்கிய சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளுடைய தலைமைகளை விடுதலை செய்வதற்கான பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டிருந்தார்கள். இப்படியான நிலைமையில் தான் ஈராக்கினுடைய அரசு இராணுவமும் PMF படைகளும் ஒன்றிணைந்து அதிரடியான உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே நேரம் அமெரிக்காவானது ஈராக்கில் இருக்கக்கூடிய PMF படைகளை முழுமையாக கலைக்குமாறு அழுத்தங்களை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. ஈராக்கில் உள்ள ISIS பயங்கரவாதிகளை அழிப்பதற்கு PMF படைகள் தேவையில்லை. அமெரிக்க இராணுவத்தின் மூலமாகவே ISIS பயங்கரவாதிகளை அழிக்க முடியும். இதனால் அவசரமாக ஈராக்கில் இருக்கக்கூடிய PMF படைகள் முழுமையாக கலைக்கப்பட வேண்டும் என அமெரிக்க அதிகாரிகள் தொடர்ச்சியாக கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். அத்தோடு அமெரிக்காவினுடைய இந்த அழுத்தங்கள் தந்திரமான நகர்வாகவே பார்க்கப்படுகின்றது. ஈராக்கில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் ISIS பயங்கரவாதிகளை முழுமையாக அழிப்பதற்கும் உருவாக்கப்பட்ட படைகளாகவே PMF படைகள் காணப்படுகின்றன. இந்த PMF படைகளை கலைத்துவிட்டு ISIS பயங்கரவாதிகள்
பயங்கரவாதிகளுக்கு எதிராக அமெரிக்க ராணுவம் தாக்குதல்களை நடத்தும் என்று கூறுவது அமெரிக்காவின் தந்திரமான காய் நகர்த்தலாகவே பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ஈராக்கிலே PMF படைகள் கலைக்கப்பட்டால் ISIS பயங்கரவாதிகளுடைய ஆதிக்கம் அதிகரித்துவிடும். இந்த பயங்கரவாதிகளுடைய ஆதிக்கமும் வளர்ச்சியும் ஈராக்கிலே உள்நாட்டு போரையும் ஏற்படுத்தும். மேலும் அமெரிக்கா இந்த காரணத்தினை பயன்படுத்தி தொடர்ச்சியாக ஈராக்கிற்குள்ளே தங்கியிருக்கலாம். இதற்காகத்தான் தற்போது அமெரிக்கா தந்திரமாக காய்களை நகர்த்தி PMF படைகளை கலைக்குமாறு அழுத்தங்களை வழங்கி வருகின்றது என ஈராக்கிய ராணுவ ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். சிரியாவின் லட்டக்கியா டோட்டஸ் ஆகிய பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய ரஷ்ய இராணுவ தளங்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளன. சிரியாவின் ஏனைய பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய ரஷ்ய இராணுவ தளங்கள் முழுமையாக வெளியேறிவிட்டன. இப்படியான நிலைமையில் சிரியாவில் இருக்கக்கூடிய ரஷ்ய இராணுவ தளபதி ஒலெக் பிளாங்கிங் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 4 நாட்களாக சிரியாவின் மேற்கு பிரதேசத்திலே எங்களுடைய இராணுவ தொடரணியானது சிக்கிக் கொண்டுள்ளது. ஜனவரி 5ஆம் தேதி முதல் சிரியாவின் கடல் பிரதேசத்திலே எங்களுடைய கப்பல்கள் நங்கூரமிடப்பட்டிருக்கின்றன. சிரியாவின் புதிய இடைக்கால அரசானது ரஷ்ய இராணுவ தளங்களுக்கான மின்சாரத்தினை முழுமையாக துண்டித்து விட்டது. ரஷ்ய ராணுவ தளங்களுக்கு வழங்கக்கூடிய நீர் விநியோகத்தையும் இன்னும் ஏனைய விநியோகங்களையும் முழுமையாக துண்டித்து விட்டது. இதனால் தற்போது சிரியாவில் இருந்து நாங்கள் வெளியேற முடியாமல் இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் சிரியாவின் புதிய இடைக்கால அரசானது எங்களுடைய ராணுவ தளமான கேமிம் ராணுவ தளத்துடன் எல்லா விதமான தொடர்புகளையும் முழுமையாக துண்டித்து விட்டது. ஏனென்றால் புதிய அரசானது இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி சில நிபந்தனைகளை விதிப்பதற்கு முயற்சி செய்து வருகின்றது. STS பயங்கரவாத அமைப்பை பயங்கரவாத பட்டியலில் இருந்து ரஷ்யா முழுமையாக நீக்க வேண்டும் என்றும் சிரியாவிலிருந்து ரஷ்ய ராணுவம் வெளியேறுவதற்கு பணத்தினை செலுத்த வேண்டும் என்றும் நிபந்தனைகளை விதிப்பதற்கு சிரியாவின் புதிய இடைக்கால அரசு முயற்சி செய்து வருகின்றது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய உண்மையான விடயம் என்னவென்றால் சிரியாவின் புதிய இடைக்கால அரசானது பணம் இல்லாமல் வளங்கள் இல்லாமல் திண்டாடி வருகின்றது என்பதே. சிரியாவை கட்டியெழுப்புவதற்கான பணமும் வளங்களும் அவர்களிடம் முழுமையாக தீர்ந்து போய் வருகின்றன. ஏனென்றால் சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எண்ணெய் வளங்களையும் நீரையும் கோதுமைகளையும் அமெரிக்கா தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் வைத்துக் கொண்டுள்ளது. சிரியாவின் பொருளாதார அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் சிக்கிக் கொண்டுள்ளது. இந்த தடைகளை எதிர்த்து சிரியா மீண்டு வருவது என்பது கேள்விக்குரிய விடயமாகவே பார்க்கப்படுகின்றது என்றும் சிரியாவில் இருக்கக்கூடிய ரஷ்ய ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். அடுத்து நெட்டன்யாகவும் டொனால்ட் ட்ரம்பும் அவர்களுடைய சகாக்களும் சிரியாவை இன ரீதியாக தனி நாடுகளாக பிரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஹயோ ஊடகமானது ஆதாரங்களுடன் செய்திகளை வெளியிட்டுள்ளது. நெட்டன்யாகுவின் விசேட பிரதிநிதிகளும் மத்திய கிழக்கிற்கான டொனால்ட் ட்ரம்பினுடைய பிரதிநிதிகளும் சிரியாவை இன ரீதியாக பல தனி நாடுகளாக பிரிப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்து விட்டார்கள் என்றும் குறித்த ஊடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது. அதாவது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய வடகிழக்கு சிரியாவை குர்திஷ் மக்களுக்கான தனி நாடாக அறிவித்து குர்திஸ்தான் நாடாக மாற்றப் போகின்றார்கள். அதே போன்று சிரியாவின் தெற்கு பிரதேசத்தை முழுமையாக ட்ரூஸ் இனத்தவர்களுக்கு வழங்கி ட்ரூஸ் இனத்தவர்களுக்கான தனி நாடாக அறிவிக்கப் போகின்றார்கள். இவ்வாறு சிரியாவை இன ரீதியாக பிரித்து பல தனி நாடுகளாக உருவாக்குவதற்காகவே நெட்டன்யாகுவும் டொனால்ட் ட்ரம்பும் திட்டமிட்டு வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் நேற்றைய தினம் சவுதி அரேபியாவில் விசேட ஒன்று கூடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், துருக்கி மற்றும் அரபு நாடுகளுடைய பிரதிநிதிகள் இந்த ஒன்று கூடலில் கலந்து கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த ஒன்று கூடலில் சிரியாவுக்கான பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்றும் தெற்கு சிரியாவிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வெளியேறுவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் 464 நாட்களாக காசாவிலே நடைபெற்று வரக்கூடிய இனப்படுகொலைகளை தடுத்து நிறுத்த முடியாத இந்த அடிமை அரபு நாடுகளும் கையாளாகாத நாடுகளும் ஒன்றிணைந்து சிரியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை வெளியேற்றுவதற்கு கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதனால் இந்த ஒன்று கூடலின் மூலமாக எதுவுமே நடக்கப் போவதில்லை என மத்திய கிழக்கு ஆய்வாளர்களும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்கள். அடுத்து சிரியாவின் வடக்கு பிரதேசத்திலே துருக்கி ஆரம்பித்திருக்கக்கூடிய அடுத்த போரின் விளைவாக மோதல்கள் அதிகரித்து வருகின்றன. துருக்கி ஆதரவு படைகளான SNA பயங்கரவாத படைகளுக்கும் SDF பயங்கரவாத படைகளுக்கும் இடையில் உச்ச மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. அது மட்டுமல்லாமல் துருக்கியினுடைய வான்படைகள் SDF பயங்கரவாத படைகள் மீது தாக்குதல்களை மேற்கொள்வதாக கூறி சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேற்றைய தினம் துருக்கியினுடைய வான்படைகள் மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் 20 பேர் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் இதிலே 12 பேர் பெண்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் கடந்த 3 வாரங்களுக்குள்ளே சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்தில் துருக்கியினுடைய வான்படையானது மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் மொத்தமாக 92 பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இவ்வாறு இனப்படுகொலை செய்யப்பட்டவர்களில் சிறுவர்களும் பெண்களுமே அதிகமாக இருக்கின்றார்கள் என்றும் சர்வதேச ஊடகங்களும் சுட்டிக்காட்டியுள்ளன. அத்தோடு சிரியாவின் வடக்கிலே யூப்ரட்டிஸ் நதியோடு இருக்கக்கூடிய திரிஷ்ரின் அணைக்கட்டு பிரதேசத்தில் SDF பயங்கரவாத படைகள் மேற்கொண்ட தாக்குதல்களில் துருக்கி ஆதரவு பயங்கரவாத படைகளான SNA பயங்கரவாத படைகளில் 25க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்று காலையும் குறித்த பிரதேசங்களில் உச்ச மோதல் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு யமனினுடைய தெற்கு பிரதேசத்தினூடாக ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூலிப்படைகளும் யமனினுடைய கிழக்கு பிரதேசத்தினூடாக சவுதி அரேபியாவினுடைய கூலிப்படைகளும் தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் 2ஆம் கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். இதற்கமைவாக 4 பிரதேசத்தினூடாக யமன் ஹவுதி இராணுவத்தினர் தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளையும் சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளையும் பின்வாங்க செய்திருந்தார்கள். இப்படியான நிலைமையில் சவுதி அரேபியாவானது யமன் அன்சாருல்லாவினுடைய தலைமைகளுக்கு செய்தி ஒன்றினை அனுப்பியுள்ளது. மேலும் இந்த செய்தி தொடர்பாக யமன் அன்சாருல்லாவின் புரட்சி தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்களுடனான பேச்சுவார்த்தைகளை முழுமையாக நிறுத்துமாறும் அமைதி பேச்சுவார்த்தைகளை முழுமையாக முறித்துக் கொள்ளுமாறும் செங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை நிறுத்தினால் மாத்திரம்தான் இதற்கு பிறகு அமைதி பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதாகவும் சவுதி அரேபியாவினுடைய தலைமைகள் எங்களுக்கு செய்திகளை அனுப்பியுள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதற்கு பிறகு எங்களுக்கு எதிரான புதிய போரொன்றினை ஆரம்பிப்பதற்கு சவுதி அரேபியாவின் தலைமைகள் காத்துக் கொண்டிருப்பதாக எங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட உளவு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் தான் சவுதி அரேபியாவினுடைய தலைமைகள் தற்போது யமனுக்கான செய்திகளையும் அனுப்பியுள்ளார்கள். சவுதி அரேபியா யமனினுடைய கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பினாமிகள் மூலமாகவும் சவுதி அரேபியாவுக்கும் யமனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய எல்லை பிரதேசத்தினூடாகவும் போரை ஆரம்பிப்பதற்கு தயாராகி வருகின்றது. இதற்கான முழுமையான ஆதரவை டொனால்ட் ட்ரம்ப் வழங்கப் போகின்றார். அத்தோடு நாங்கள் டொனால்ட் ட்ரம்பை பற்றி கவலைப்படவும் இல்லை, பயப்படவும் இல்லை. அவருடைய போர்க்கால அறிவிப்புகள் சிறந்ததாக இருந்தாலும் நடைமுறையில் அவரால் எதுவுமே செய்ய முடியாது. எங்களுக்கு டொனால்ட் ட்ரம்பை பற்றி நன்றாகவே தெரியும். நான் சவுதி அரேபியாவினை நேரடியாக எச்சரிக்கின்றேன். எங்களுக்கு எதிரான புதிய ஆக்கிரமிப்பு போரை ஆரம்பிப்பதற்கு விரும்பினால் அவர்கள் முன்பை விட அதிகளவான இழப்புகளையே சந்திப்பார்கள். யமன் மக்களுக்கு எதிராக ஆரம்பிக்க போகும் எந்த ஒரு போரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்காவுக்கும் உறுதுணையாக அமையக்கூடிய போராகவே கருத்தில் கொள்ளப்படும். மேலும் யமன் முழுவதும் நீங்கள் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டாலும் அவற்றின் மூலமாக உங்களால் வெற்றி அடையவே முடியாது. இந்த போரானது யமன் மக்களை மேலும் பலப்படுத்தும் போராகவே அமைந்திருக்கும். யமன் மக்களுடைய திறன்களையும் யமனி ராணுவத்தினுடைய திறன்களையும் சவுதி அரேபியா இன்னும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சவுதி அரேபியா அதனுடைய திட்டங்களை முழுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். யமன் மீதான சவுதி அரேபியாவினுடைய எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்பதனை சவுதி அரேபியாவினுடைய தலைமைகள் விரைவில் புரிந்து கொள்வார்கள் என யமன் அன்சாருல்லாஹ்வுடைய புரட்சி தலைவர் மிரட்டலான எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளார். அத்தோடு குறித்த நிலைமை தொடர்பாக ஊடகவியலாளர் கலீல் நஸ்ருல்லா அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யமனுக்கு எதிரான ஆக்கிரமிப்பானது ஒபாமாவின் காலத்திலேயே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருக்கும் சந்தர்ப்பத்திலும் யமன் ஹவுதி ராணுவத்திடம் குறைந்தளவான திறன்கள் இருக்கும் சந்தர்ப்பத்திலும் அமெரிக்காவினாலும் சவுதி அரேபியாவினாலும் யமன் மக்களை தோற்கடிக்க முடியவில்லை. பிறகு ஜனாதிபதியாக பதவியேற்ற ஜோ பைடன் செங்கடல் பிரதேசத்திலே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார். தற்போது மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்று சவுதி அரேபியாவுடன் ஒன்றிணைந்து யமனுக்கு எதிரான புதிய போரை ஆரம்பிக்க போகின்றார். பராக் ஒபாமாவின் காலத்தில் இருந்ததை போன்று தற்போது யமன் ஹவுதி ராணுவத்தினரும் யமன் மக்களும் காணப்படுவதில்லை. யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய திறன்கள் பல மடங்கினால் அதிகரிக்கப்பட்டுள்ளன. 2000 கிலோமீட்டரை தாண்டி டெல் அவீவ் பிரதேசத்தின் இலக்கு வைக்கக்கூடிய யமன் ஹவுதி ராணுவத்தினருக்கு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்களை இலக்கு வைப்பது அவ்வளவு கடினமான விடயம் அல்ல. மேலும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் ஒரே ஒரு ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி சவுதி அரேபியாவை முழுமையாக பின்வாங்க செய்வார்கள் என்றும் ஊடகவியலாளர் கலீல் நஸ்ருல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் விருந்துக்காக சவுதி அரேபியா தயாராகி வருகின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் விருந்துகளை பெற்றுக் கொள்வதற்காக சவுதி அரேபியா தயாராகி வருகின்றது. வடக்கு காசாவை முழுமையாக முற்றுகையிட்டு 4 மாதங்களாக உச்ச தரைவழி தாக்குதல்களையும் உச்ச வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்ட போதிலும் வடக்கு காசாவிலே இஸ்ரேலிய ராணுவம் தோல்வியடைந்து விட்டதாகவும் இஸ்ரேலிய ராணுவத்தினால் வடக்கு காசாவிலே எந்தவிதமான வெற்றிலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியவில்லை என்றும் வடக்கு காசாவை முழுமையாக கைப்பற்றக்கூடிய திட்டங்களும் தோல்வியில் முடிவடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ராணுவத்தின் பெரும்பாலான அதிகாரிகள் நம்புவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எடியோத் ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. அத்தோடு சேனல் 12 ஊடகத்தினுடைய ராணுவ ஆய்வாளர் அல்மேக் போகர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய சாட்சியங்களை வெளியிட்டு இவ்வாறு தெரிவித்துள்ளார். வடக்கு காசாவிலே எங்களுடைய ராணுவத்தினுடைய அனைத்து செயற்பாடுகளையும் ஹமாஸ் கேமராக்கள் மூலமாக தொடர்ச்சியாக கண்காணித்து வருகின்றது. நாங்கள் நுழைந்திருந்த பெய்ட்ஷனூன் பிரதேசத்தில் நூற்றுக்கணக்கான கேமராக்களை ஹமாஸ் தரப்பினர் பொருத்தியுள்ளார்கள். இந்த கேமராக்கள் மூலமாக குறித்த பிரதேசத்தை முழுமையாக அவர்கள் கண்காணிக்கின்றார்கள். மேலும் அவர்கள் ஒவ்வொரு சந்துகளிலும் வீடுகளிலும் வீதிகளிலும் வெடிகுண்டு பொறிகளை வைக்கின்றார்கள். ரகசியமான சுரங்க பாதைகளை பயன்படுத்தி எல்லா விதமான பொறிகளையும் வைக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நாங்கள் 3 மாதங்களுக்கு முன்பு அளித்த சுரங்க பாதைகளை தற்போது அவர்கள் முழுமையாக மீள கட்டமைத்தும் பயன்படுத்துகின்றார்கள். எங்களுடைய ட்ரோன்கள் பயன்பாட்டில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் அவர்கள் செயற்படுவதில்லை. நாங்கள் எப்போது ட்ரோன்களை பயன்படுத்துவதை நிறுத்துகின்றோமோ அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் செயற்படுகின்றார்கள். இதனால் வடக்கு காசாவிலே நிலைத்திருப்பது மிகவும் கடினமான விடயமாக மாறிவிட்டதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் சாட்சியங்களை குறித்து ராணுவ ஆய்வாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு கடந்த சனிக்கிழமை பெய்ட்ஷனூன் பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பெய்ட்ஷனூன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல் கஸாம் படையினுடைய மிக முக்கியமான தளபதி உயிரோடு இருப்பதாக கண்டுபிடித்தார்.
பிடித்துள்ளார்கள். கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு பெய்ட் பிரதேசத்திற்கான அல்கசாம் படையினுடைய முக்கியமான தளபதி படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருந்தது. ஆனால் தற்போது 8 மாதங்களுக்கு பிறகு பெய்ட் பிரதேசத்திற்கான அல்கசாம் படையினுடைய தளபதி அபு ஹம்சா அவர்கள் உயிரோடு வந்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமே ஒப்புக்கொண்டுள்ளது. மேலும் இவர் தற்போது களத்திலே வீரியமாக செயற்பட்டு அடுத்த கட்ட தாக்குதல்களையும் தீர்மானித்து வருவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துடைய தலைமைகள் குறிப்பிட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.